இந்த நாட்டினுடைய வரலாறு என்பது ராஜாக்களும் ராணிக்களும் ஆண்ட வரலாறு. அந்த ராஜா ராணிக்கள் காலம் போய் தலித் மக்களும் ஒரு ராணியாக முடியும்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை மணியவர் காஞ்சிராம் அவர்கள் மாயாவதி அவர்கள் மூலமா நிறைவேற்றி காட்டினார். இந்த சமூக நீதி தமிழ்நாட்டுல ஒரு தலித்துக்கு ஓட்டு போடுறதே இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இவங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாயாவதி அவர்களுக்கு பிசிங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க, எம்பிசிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, முஸ்லிம்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, கிறிஸ்டியன்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஏன் பிராமணர்கள் உள்பட்ட எல்லோரும் ஓட்டு போட்டுதான் 1995 அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகினாங்க. அதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. இந்திய வரலாற்றுல இதுதான் முதல் முறை ஒரு பெண் தலித் முதல்வர் ஆகிறது. அதுவரை ஒரு தலித் பெண் அமைச்சரா வந்திருப்பாங்க, எம்எல்ஏவா வந்திருப்பாங்க, அப்படிதான் நம்ம தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படியான வரலாறை மாற்றிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பெகஞ்சி மாயாவதி அவர்களும் மணியவர் காஞ்சிராம் அவர்களும். இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேசிய தலைவரா இருக்கிறாங்க. 3வது தேசிய கட்சியா உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அரசியல் தேர்தல் அங்கீகாரம் வாங்குறதே நம்ம பெரிய விஷயமா இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம். 3வது தேசிய கட்சியாக உருவாக்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பை செலுத்தி 4 முறை முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க.